Hi everyone, welcome to Sparks Tech. So basics of DSA series episode 2. So இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா sum of natural numbers. So என்ன சொல்றாங்க அப்படின்னா given an integer n, your task is compute the sum of all natural numbers from 1 to n. If n is 0, the sum should be 0. So என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ n வந்து 3 அப்படின்னு இருக்குன்னா ஸோ இப்போ 1 plus 2 plus 3. ஸோ ஆன்சர் என்ன 6. ஸோ இப்போ சம் n வந்து 5 அப்படின்னா 1 plus 2 plus 3 plus 4 plus 5 ஆன்சர் இஸ் 15. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் கோடிங் ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ முதல்ல வந்து நம்மளால ஒரு பென் அண்ட் பேப்பரால் அதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் பென் அண்ட் பேப்பரால் சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சு. அதாவது என்ன 3 அப்படிங்கிறது எண்டு நம்பர், ஸ்டார்டிங்கிறது ஃபர்ஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 3ல எண்ட் ஆகும். இது வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இதை ஒரு பென் அண்ட் பேப்பரால் நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். 1 plus 2 plus 3 plus ஈக்குவல் டு 6. ஸோ அப்போ இதை வந்து நம்ம கோட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ இன்டீஜர் சம் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், சின்டாக்ஸ் வந்து நான் ஜாவால யூஸ் பண்றேன். ஸோ நீங்க எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், பைத்தன் யூஸ் பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம், அண்ட் C# யூஸ் பண்ணலாம், எனி லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். லாங்குவேஜஸ் எப்பவுமே மேட்டர் கிடையாது. கண்டிப்பா இப்போ கம்பெனிஸ் என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா யூ ஆர் ஏ ப்ராப்ளம் சால்வர் ஆர் நாட், நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ண முடியுமா அப்படிங்கறதான் யோசிக்கிறாங்க. அதுதான் அவங்களும் கண்டிப்பா வெரிஃபை பண்ணுவாங்க. அதனாலதான் DSA எக்ஸெப்ட் பண்றாங்க. ஸோ மோஸ்டா நீங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்களா, அதுல ஸ்டெபனா இருங்க, அதை ஃபைனலா எடுத்துட்டு போங்க. எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இப்போ உங்க கம்பெனி, இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஜாவா படிச்சிருக்கீங்க, ஆனா உங்க கம்பெனில பேக் எண்ட் வந்து பைத்தன்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் மேட்டர். பைத்தன் உங்களால ஈஸியா ஸ்விட்ச் பண்ண முடியும், சின்டாக்ஸ்ல இருந்து எல்லாமே ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஆனா லாஜிக் அண்ட் திங்கிங் எபிலிட்டி உங்களால பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, டன். இன்டீஜர் சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ இப்போ இதுல இருந்து நல்லாவே தெரியுது லூப் தான் பண்ணணும் அப்படின்னு. 1 2 3 இன்க்ரிமெண்ட், அவ்வளவுதான். ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் பண்ணிடணும், இனிஷியலைஸ் i ஈக்குவல் டு 1 அண்ட் நெக்ஸ்ட் இந்த i வந்து n வரைக்கும் இருக்கணுமா இல்ல n ஈக்குவல் டு வரைக்கும் இருக்கணும், கரெக்டுங்களா? 1 2 3 வரைக்கும் இருக்கணும், கரெக்ட். ஸோ டன், முடிஞ்சு. எப்படி வேணா போடலாம். இப்போ n கிரேட்டர் than or equal to போடலாம், இல்ல n கிரேட்டர் than or n plus 1 போடலாம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம தான் டிஃபரன்ஸ் எப்படினாலும் லாஜிக் எழுதலாம். ஓகேங்களா? ஆனா நம்ம எழுதுற விஷயம் கோட் வந்து ரீடபிளா இருக்கணும். அதாவது இன்னொரு டெவலப்பர் வந்து பாக்குறாங்க அப்படின்னாலும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து கோட் வந்து குவாலிட்டியா இருக்கணும். கோட் குவாலிட்டி மீன்ஸ் என்னன்னா நீங்க நிறைய ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல தேவையில்லாம நீங்க நிறைய வேரியபிள்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, டன். ஈக்குவல் டு n, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டியதுதான். டன், முடிஞ்சு. ஸோ இந்த சம்மோட எல்லா வேலையும் ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதுதான், கரெக்டுங்களா? இந்த ஐயே நான் ஆட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ இப்போ வெளியே வந்துட்டு ரிட்டர்ன் சம் ஃபைல் பண்றேன். அதே மாதிரி இப்போ ப்ரோக்ராமிங் நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா சம், ஓகே சாரி, அதாவது கிளாஸ்க்கு வெளியே நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷன், ஓகே ஒரு நிமிஷம், ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ள தான் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நம்ம செப்பரேட் டாபிக்ஸ்ல பார்த்துருப்போம். ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நீங்க DSA ப்ராப்ளம் சால்வ் பண்றது லாஜிக் வைஸ் ஈஸி அப்படின்னாலும் நீங்க அதுக்கு தேவையான பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ ஒரு அரேவை எப்படி ஹைட்ரேட் பண்ணணும், அரேல எப்படி மேக்ஸிமம் எலமெண்ட் எடுக்கணும், அரேல எப்படி மினிமம் எலமெண்ட் எடுக்கணும், எப்படி அரேவை ஷார்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே நீங்க இன் அண்ட் அவுட் தெரிஞ்சாதான் இது எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா பண்ண முடியும். அதர்வைஸ் இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் உங்களுக்கு போகும். பேசிக்ஸ், கிளாஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, வேரியபிள்னா என்ன, ஒரு ஃபார் லூப்னா என்ன, இஃபெல்ஸ்னா என்ன, வைல் லூப்னா என்ன, எல்லாத்தையுமே நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு பேசிக்ல இருந்து ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஓகே, ஸோ நான் சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, 1011 டெஸ்ட் கேசஸ் சால்வ்டு, டன். ஓகே, சிம்பிள். ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரியான பேசிக் ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ
பேசிக் தான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க, தென் யூ ஃபைண்ட் த லாஜிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.